அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த குழுவின் தலைவராக இல்லை என்றால் இன்றைக்கு நாம் பார்க்கிற, இன்றைக்கு நாம் உரிமை கோருகிற எத்தனையோ பிரிவுகள் அதில் வந்திருக்குமா என்பது கேள்விக்குறிதான். ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அரசு பணியாளர்களை வேலைக்கு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படி எடுக்க வேண்டும் என்பதற்கு அரசியல் சாசனத்தினுடைய உறுப்பு 309 ஆர்டிகிள் 309 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அது சில விதிமுறைகளை கொடுக்கிறது. நீங்கள் எவ்வளவு வேலை இருக்கிறது என்று அறிவிக்க வேண்டும். அந்த வேலைக்கு நீங்க பாட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவர், எதிர் வீட்டில் இருக்கவர், சொந்தக்காரரு, மச்சானுக்கு பேர அப்படியெல்லாம் எடுக்க முடியாது. அதற்கான விதிமுறைகள், கல்வி தகுதிகளை நிர்ணயித்து சர்வீஸ் கமிஷன் மூலமாகத்தான் நீங்கள் அவர்களை பணிக்கு எடுக்க முடியும். அவற்றை அறிவித்து உரிய இடஒதுக்கீடுகளோடு நீங்கள் முறையாக தேர்வு நடத்தி வேலைக்கு எடுப்பதுதான் சட்டப்படியான பணி நியமனம். அதே போல ஒருவரை பிடிக்கவில்லை என்று சொன்னால் ஆட்சியில் இருப்பவருக்கோ அதிகாரத்தில் இருப்பவருக்கோ வேண்டாம் என்று நினைத்தால் ஒரு அரசு அதிகாரியை, அரசு பணியாளரை நினைத்தபடி வீட்டுக்கு அனுப்ப முடியாது. அதற்கான பாதுகாப்பை அரசியல் சட்டத்தினுடைய 311வது பிரிவு கொடுக்கிறது. இந்த இரண்டுக்கும் மாறாக எது நடந்தாலும் அந்த நியமனமோ அல்லது நீக்கமோ அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்படும். ஆனால் நம்முடைய விஸ்வகுரு என்ன செய்தார் என்றால், அவருடைய ஆலோசகர்களான குருமார்கள் நாக்பூரில் இருந்து இயக்குகிறார்கள். நீங்க ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் வச்சா உயர் பதவிகளுக்கு, அரசு செயலாளர் பதவிகளுக்கு பதவி உயர்வுல இருந்து தான் எடுக்க முடியும். நம்மளால எல்லாம் உலகத்துல எல்லா இடத்துல இருந்தும் கொண்டு வர முடியாது. எங்கேயோ ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தவரை கொண்டாந்து அமைச்சராக்கிக்க முடியும், ஆனா அரசு அதிகாரியாக ஆக்க முடியாது. அதுக்கு அரசியல் சட்டத்தில் இடமில்லை என்றாலும் நாங்கள் லேட்டரல் என்ட்ரி மூலமாக அரசு செயலாளர்களை தனியார் கம்பெனியில இருந்து கூட எடுப்போம் என்று இந்த அரசு அறிவித்தது, விளம்பரம் வந்தது. அதற்கு உடனடியாக எழுந்த எதிர்ப்புகள், இத்தகைய நியமனங்கள் அரசியல் சாசனத்திற்கு எதிரானவை, இதை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளாது என்ற எதிர்ப்பு வந்தவுடன் அந்த அறிவிப்பை மோடி அரசு திரும்ப பெற்றுக்கொண்டது.